ஏட்டி நான் சேப்பேன் தானட்டி நினைச்சேன். இதை தவிர்த்து போய் ஏட்டி அவனுக்கு பேசவே தெரியாதுட்டி. அவன்கிட்ட போய் காட்டு. வெற்றியின் தோல்விய வீரனுக்கு சகஜம் ஆச்சு. சரி சேச்சா என்ன தோத்தா என்ன பாட்டு விடுங்க. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம். அலாதியாச்சு சொன்னால சேச்சா என்ன தோத்தா என்ன அழுதுகிட்டு இருக்காதியா. கீதாக்கா போட்டியில் ஒரு ஆள் குறைச்சிட்டு நான் தான் சொன்னமுல்ல 50 லட்சம் நான் தான் ஜெயிப்பேன். ஐயே இந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிருந்துருக்கலாம் இந்த ஆச்சி. ஏட்டி அவளை சும்மா இருக்கட்டும் மட்டும். வள்ளி கொஞ்ச நேரம் சும்மா இரியாமட்டி அவியலே வெப்ராளத்துல இருக்க பேசாம கடை. வள்ளி கொஞ்சோல தாட்டி போக்கா நான் இதுல சுக்கு மல்லி எல்லாம் கட்டி போட்டிருக்கேன். ஆனா குடிச்சப்பறம் ஒரு மாதிரி தொண்டை கர கரன்னு இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. எரிப்பு நிறைய போட்டுட்டேன் நான். என்ன ஐயோ என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்குது. ஏட்டு எப்படியாவது நீ அது சேர்த்துருட்டி. இந்த வள்ளி மட்டும் சேர்க்கவே கூடாது. தட்டப்பாவுக்கு அச்சட்டப்பன் தானே ஏட்டி அவன் சேர்க்கவே கூடாதுட்டி. நீ சேர்த்துருட்டி. சாச்சி நான் தான் சேர்க்க போறேன். அவன் நம்மள அசால்ட்டு நினைச்சிட்டு இருக்கா. நான் வேணா ஒரு பாட்டு பாடட்டா? ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 எனக்கு கோபம் பச்சாலி அங்க போய் பாடாமட்டி நாங்க பாடிக்கிட்டு எனக்கு நானே தோற்றுட்டேன்னு இருக்கேன். சரி அலாதிய நான் பிராக்டிஸ் பண்ண போறேன். ஏக்கா பாட்டு போட்டி ஆரம்பிக்க போவது ரொம்ப பாடாத தொண்டை பிடிச்சிக்கிடும். சரி ஆச்சி வாங்க இன்டர்வெல் முடிஞ்சிடாம உள்ள போவோம். வாங்க ஆச்சி உள்ள போவோம். நான் பாடத பாருங்க. நான் தான் ஜெயிப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஜெயிச்சுனா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தாரேன். அவ்வளவுதானே. இதுக்கு இருந்து அழுதுட்டு இருக்கியா? ஏட்டி தருவி எட்டு பத்து எட்டு தருவடாடா. என்ன தொண்டை ஒரு மாதிரி பிடிக்குது. வெல்கம் பேக் டு குமரியில் யாரு சூப்பர் சிங்கர் பாரு. விறுவிறுப்பான ஆட்டம் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்ததா பாடக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடை பின்னாலதான் ஓடுங்கடா. குத்தா வச்சா பொண்ணு எல்லாம் அத்தா பொண்ணுதான், மத்தா பொண்ணு எல்லாம் எங்க மாமா பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுது 2 கண்ணுதான். வேண்டான்னு கேட்க கேட்க ஏண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்ல இல்ல இங்க இல்லத்தா. வெல்கம் பேக் டு குமரியில் யாரு சூப்பர் சிங்கர் பாரு. என்னடி தலைய குடிச்சு நிக்காங்க பாடத பாருங்க. என்னத்தை போட்டு பார்க்கறதுக்கு நானே தோற்றுவேன். எட்டு தோட்டத்தை முட்டி 50 லட்சத்துக்கு அழகு போல வீடு பண்ணலாம் நடத்தேன். யாச்சி இவளுக்கே பாட்டு பாட தெரியாதுங்களா? பாட இவளை கொண்டு போய் மேடையை நிப்பாட்டிட்டு இருக்கு. கவலைப்படாதே அடுத்த போட்டில ஜெயிச்சிடலாம். இவளை எங்க போனாலும். கண்டஸ்டன்ட்ஸ் நெக்ஸ்ட் உள்ளவங்க தயாரா ஸ்டேஜுக்கு வாங்க. பேர் வந்து வள்ளி மற்றும் பத்திரகாளி. 001 and 007. நாதண்ணா எக்க நாதம் என்னதான் கூப்பிடுதாவ? அது ஒன்னேதான் மட்டும் கூப்பிடுங்க. எடி நல்ல பாட்டா பாடு. வள்ளி சேர்க்கவே கூடாது சரியா? யாச்சி பாட்டுல ஏங்கிட்டயா? உங்களுக்கு தெரியுங்களா விஜய் டிவி சூப்பர் சிங்கர் வர போனவனா? இதெல்லாம் சிச்சிட்டி இப்ப வந்து வர ஜெயிச்சிட்டு வரேன். ஏக்க அந்த பாட்டுல புடியா? இரு இரு ஒரு நிமிஷம் இரு. நீ இன்னும் பாட்டு பாட போல இரு. நான் அதை குடிச்சிட்டு தரேன். இந்த அக்கா என்னவோ நான் குடிச்சு பாட போறது மாதிரி. போ நல்லா பாடிட்டு வா. நந்தராகம். கண்டஸ்டன்ஸ் டைம் ஆகுது. சீக்கிரமா ஸ்டேஜுக்கு வாங்க. ஏக்கா நல்லா பாடுங்க அக்கா. ஆல் தி பெஸ்ட். நன்றி கீதா. அக்கா ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருங்க. சரிக்கா போய் பாடுங்க.
பத்திரகாளி பத்திரகாளி பத்திரகாளி. வெல்கம் பேக் டு குமரியில் யாரு சூப்பர் சிங்கர் பாரு. வெல்கம்ங்க. உங்க பேரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க 2 பேரும் எப்படி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஜெயிச்சிருவீங்களா? என் பேர் என் பேர் என் பேர் வள்ளி. சூப்பராக பாடுவேன் மேடம். மேடம் என் பேர் பத்ராலி. நான் ரொம்ப சூப்பரா பாடுவேன். நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாட்டு தான் என் உயிர் மூச்சு, உயிர் நாடி, உயிர் ரத்தம் எல்லாமே பாட்டு தான். நம்ம தசாவதாரம் படத்துல கமல் சார் பாடுவல்ல, அது போலதான் நானும். இசையாலே பிறந்தோம், இசையாலே வளர்ந்தோம்னு இசைதான் என் உலகமே. ஓ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல யார் பாட்டு பாட போறீங்க? அவ கையில மைக் இருக்கு, அவ பாடட்டும். நான் பாட தொண்டை பிடிக்கும் மேடம். ஒரு மாதிரி கரகர் என்னன்னு தெரியலையே. தொண்டை ஒரு மாதிரி கறக்குன்னு இருக்குது. இருமல் வர மாதிரி இருக்குது. பாடிடலாமா? பாடிடலாமா? என்னட்டி ஒரு மாதிரி கறக்குன்னு வைக்க அந்த தண்ணி பாட்டில் என்னக்கே ஊற்றி குடிச்சாட்டி எட்டி பாடிடுவாளா? எப்படி பாடுங்க. என்னாச்சு மேடம், பாடலாமா இல்ல குவிட் பண்ணிக்கிறீங்களா? எடி பாடிட்டு வள்ளி, பாடலாம், பாடு. எக்கா எக்கா பாட முடியலக்கா. தொண்டை ஒரு மாதிரி கறக்குன்னு இருக்கு. மல்லி சுக்கு தான் போட்டு குடிச்சேன். ஏன் இருக்குன்னு தெரியல மேடம். பாட முடியல மேடம். வெயிட் பண்ணுங்க ஜட்ஜஸ். எஸ் சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே சார், ஓகே ஓகே சார். மேடம் உங்களால் பாட முடியலன்னா குவைட் பண்ணிட்டு போயிடலாம். ஜட்ஜஸ் அங்கிருந்து சொல்லிட்டாங்க மேடம். இந்த போட்டியில் அடுத்ததாக பாடப்போகும் அந்த நபர் பத்திரகாளி அவர்கள் போட்டியின்றி அடுத்த சுற்றுக்கு தேர்வாகிறார். இருந்தாலும் இவருக்கு இணையா ஒருவர் பாட வேண்டும். எனவே அடுத்து பாடப்போகும் அந்த நபர் 018 லட்சுமி. லட்சுமி அவர்கள் இவர்களுக்கு இணையாக பாட மேடைக்கு வரவும். போடுங்கக்கா. வள்ளி, போட்டினா அப்படிதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, தொண்டை என்னன்னு சாரி பண்ணிட்டு வந்து பாடலாம். அழாதப்பா. என்னத்து தின்னு ஐயோ பாவம். பாவமா? அந்த மாலை தண்ணியை தரமாட்டேன்னு நடிச்சு கிடந்தா எனக்கு என்னவோ அந்த தண்ணியில எனக்கு கலந்து குடிச்சிட்டா. சரி பரவாயில்ல, அழகை பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. சரி தவட்ட போட்டு நம்மளும் தோத்துட்டா அவனும் தோத்துட்டா. பத்திரகாளி பத்திரகாளி பத்திர லட்சுமி எல்லாம் ஒரு விஷயமா? லட்சுமி ஒரு வாய்க்காக மாட்டா, அவனுக்கு பாட தொண்டை திறந்தாலும் எல்லாரும் வாடிடுவான். பத்திரகாளி 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 அக்கா. இவெல்லாம் என் கூட போட்டி போட போறா. எப்படின்னு நான் தான் ஜெயிக்க போறேன். எதுக்கு இந்த போட்டி எல்லாம்? வெல்கம் மேடம். உங்க பேரு? மேடம் நீங்களா பாட போறீங்க? ஹலோ யாச்சி, எனக்கே போட்டி கிட்டின்னு போயிருக்கா. எப்படி பாட்டாலே எப்படி? எப்பா எத்தனை ரவுண்டு முடிஞ்சிருக்குன்னு கேளுங்க. ஹலோ லை, உன் பொண்டாட்டி தான் மேல நிட்டா. உன் பொண்டாட்டி கூட மத்தவன் வள்ளி வந்தாலே, அவளுக்கு என்னவோ தொண்டை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இந்த மேடையில இருப்பாங்க சசி சசி போன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம லட்சுமி கூட போட்டி இல்ல கேட்டுட்டானா அவ அடுத்து இன்னும் எவ கூட போட்டி வச்சுட்டு ஜெயிச்சிருவா. இவங்கெல்லாம் உன் பொண்டாட்டி தான் ஜெயிப்பா. லட்சுமினா அவளா? அவ எங்க சேப்ப நம்ம ஊர்கறி. அவ தொண்டையே சரியில்லாதவல்ல. எப்ப சேச்சி என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு அம்பளிச்சு தந்துட்டான நிம்மதியா இருந்துக்கிடுவேன். பரவாயில்லையாச்சி, சேச்ச உடனே எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. வாங்கி பாட்டு பாட வாங்கி போட வாங்கி சேச்சோன்னு சொல்லுவேன். பத்திரகாளி மேடம் நீங்க பாடுங்க மேடம். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பரப்போம், நம் உறவில் உயிரை வளர்ப்போம், தினம் நோனும் நோன் நிலாவுமே கூடுதோ கண்ணாவிலே, வானம் விரித்து பரப்போம், சிறகை விரித்து பரப்போம், நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, நாமும் சேர்ந்து பரப்போம், நம் உறவில் உயர்ந்து இருப்போம். நன்றி மேடம், நன்றி. நல்லா பாடுனீங்க மேடம். அடுத்த லட்சுமி மேடம் நீங்க பாடுங்க. என்னெல்லாம் ஜெயிக்க பிறந்துதான் வரணும். இந்த குரலை வச்சு இவ பாட போறாளா? ஐயோ கடவுளே. என்ன பாடுறது? எனக்கு மேடைக்கெல்லாம் வந்து கேவலப்பட்டு கிடப்பா. ஆமாச்சி, வீட்டுல இருக்க வேண்டியது தானே. மேடம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்படியே பாடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜட்ஜஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்க. போன கண்டஸ்டன்ட் அப்படிதான் எலிமினேட் ஆனாங்க. சீக்கிரம் பாடுங்க, கரெக்டா பாடுங்க.
எம்மாடி இது லட்சுமியா இது எம்மா இவ என்னத்தை தின்னுட்டு வந்து இப்படி பாடுதா இவகிட்ட எப்படி ஜெயிக்க முடியும் கேவல கெட்டு போயிருமே ஊரு முழுக்க நாத்தி விடுவாளே ஐயோ தேங்க்யூ மேடம் வாவ் ரொம்ப அருமையா படித்தீங்க மேடம் வந்த கண்டஸ்டன்ட்ஸ்லயே ரொம்ப சூப்பரா பண்ணது நீங்க எஸ் சார் ஓகே சார் டைரக்ட் செலக்ஷன் ஓகே சார் இந்த போட்டியில ஜெயிக்க போறது லட்சுமி அன்பார்ச்சுனேட்லி பத்திரகாளி மேடம் அடுத்த போட்டியில நீங்க கலந்துக்கலாம் ரொம்ப 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 நன்றி மேடம் நல்லா பாடுவேன் அப்புறமா சிங்கிள் கண்டஸ்டன்ட் கீ தான் நம்பர் 114 ஸ்டேஜுக்கு வரவும் யாச்சி சேச்சிட்டாச்சி எம்மாடி என்னதான் கூப்பிடுதா நான் போறேன் எட்டி என்னட்டி மாய மந்திரமா இருக்கு எட்டி இவ குரலே இல்லட்டி எட்டி கையில டேப்ரி கார்டு நிக்க வச்சு பாடுகளா எப்பயாவது பாடகா பாடிட்டாலட்டி பாத்திரகாளியே கொக்கடுத்தாலட்டி லட்சுமி நான் கொக்கா நான் வரேன் எல்லாத்தையும் அவளையே கேட்டுக்கிட்டே இருப்பாளுவலா நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுமா யாச்சி என்னதான் கூப்பிட்டுட்டே இருக்காங்க நான் போறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க எடி நீ யாரு கேட்டுட்டு வாட்டி எடி எடி அவளை கிட்ட வார்க்கட்டி அவகிட்ட போய் தோட்டு போயிட்டாலட்டி எடி நீ யாரு கேட்டுட்டு வாட்டி நான் தான் ஜெயிப்பேன் இருங்க அது யார பியாடி எடுப்பா அவன் 2025 படிச்சுட்டு போறான் அடக்கா அந்த வழிட்ட சொல்லாம விட்டுட்டாம மாயத்துல எடி எடி இப்படி தோத்துப்பட்டனே. வணக்கம் வணக்கம் சிங்கிள் கண்டஸ்டன்ட் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு இது உங்களுக்கு போட்டியா யாருமே கிடையாது நீங்க அழகா பாடிட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா டைரக்டா போயிடலாம் தேங்க் யூ மேடம் அழகா பாடுவே மைக்க நேரா வச்சுக்கோங்க மேடம் இல்ல மைக் இருந்தா ஏதோ இடிக்கும் மைக்க இப்படியே வச்சு பாடுதானே ஓகே மேடம் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ரெடி 1 2 3 பாடுங்க தீ தலபதி பேர கேட்ட விசிலடி தீ தலபதி எந்த நெஞ்சு நாதிபதி தீ மேடம் ஒரு நிமிஷம் மேடம் என்ன மேடம் மேடம் ஸ்டாப் பண்ணுங்க 2005க்கு உள்ள பாட்டு தான் பாடணும் நீங்க தப்பா பாடுறீங்க மேடம் பையில போவால இவளாவது சேப்பான்னு பார்த்தா இவளும் காட்டிட்டு வந்துருவா போல இருக்கு லாஸ்ட் 2 மினிட்ஸ் டைம் தரோம் நீங்க யோசிச்சு பாடுங்க இல்லைன்னா எலிமினேஷன் ரவுண்டு போயிருவீங்க மேடம் ஓகே சாரி மேடம் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க வந்து தோத்துட்டீங்க மேடம் அடுத்த ரவுண்ட கண்டிப்பா ஜெயிக்கலாம் மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க நிறைய பேர் வெற்றி அடையாங்க யாரும் கவலைப்படாதீங்க இப்ப இல்லைன்னா நாளைக்கு எதிர்பாராத எதிர்பார்க்கணும் அதுதான் நம்ம குமரியில் யாரு சூப்பர் சிங்கர் பாரு இன்னையோடு இந்த போட்டி முடிஞ்சு நாளைக்கு ஃபைனலா தத்தப்பா அவங்களுக்கும் லட்சுமி அவங்களுக்கும் ஃபைனல் காம்படிஷன் நடக்கும் யாரு ஜெயிக்கன்னு பொறுமையா இருந்து பாப்போம் இது குமரியில் யாரு சூப்பர் சிங்கர் பாரு யாத்தி நானும் வந்துட்டேன் அடுத்தவனுக்கு நல்லது நினைக்க கூடாதுன்னு நினைச்சோம் அதனாலதான் நம்மளும் தோத்துட்டோம் கீதாவாது சேர்த்திருப்பா அவள்கிட்ட சொல்லி இருக்கலாம் இனிமேல் அது நல்லது நினைப்போம் ஆச்சி ஏட்டி உனக்கு தெரிடி வா இங்கன இருக்க வெப்புறாலமா வருடி வந்துருட்டு எப்படியாவது என் பிள்ளை கல்யாணத்தானா இடத்துல நினைச்ச மண்ணா போச்சு தோத்துட்டேனே